கோவில். ஸ்ரீகோவிலிலே இருபுறமும் தீபங்கள் நன்றாக பிரகாசிக்க, அந்த தீபத்துக்கு நடுவே பார்த்தால் காயாம்பூ வண்ணத்திலே ஒரு ஒளி. அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிட தரகலா யாவலி லோபனீயம் பீயூஷாப்லாவிதோகம் ததனு ததுதரே திவ்ய கைசோர வேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரம சுக ரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைஹி ஆவீதம் நாரதாத்யைர் விலசத் உபனிஷத் சுந்தரி மண்டலைச்ச என்று மெய்சிலிருக்கும்படியான ஒரு ஜோதியாக குருவாயூரப்பன் காயாம்பூ வண்ணத்திலே ஒரு ஒளி. அந்த ஒளிக்கு நடுவிலே பார்த்தால் ஒரு குட்டி குழந்தை உன்னி கிருஷ்ணன் 1.5 அடி உயரத்துல குருவாயூரப்பன் காட்சி தருகிறான். வலது மேல் திருக்கரத்திலே சக்கரம், இடது மேல் திருக்கரத்திலே சங்கு, இடது கீழ் திருக்கரத்திலே கதை, வலது கீழ் திருக்கரத்திலே தாமரையை ஏந்தி கொண்டிருக்கிறான். எதுக்கு இந்த தாமரையை தாங்கி பிடிக்கிறார்னா, அந்த தாமரை தான் நம்ம மனசா. குருவாயூரப்பனை சேவிச்சுட்டு நம்ம மனச உலகியல் விஷயத்துல அப்புறம் ஈடுபடுத்திடுவோம். ஆனா குருவாயூரப்பன் சொல்லிட்டான், என்கிட்ட வந்துட்டியோ இல்லையோ, நீயே வேற எங்கேயாவது போனாலும் உன் மனச நான் விடமாட்டேன்னு சொல்லி மனசை அப்படி இழுத்து பிடிச்சு, ஆனா பகவானே இழுத்து பிடிச்சாலும் நம்ம தப்பிச்சு ஓடுறேன்போம். அதனாலதான் என்ன பண்ணிட்டான், தாமரை தண்ட திருவடியால இப்படி கவ்வின்ட்டான். உன் மனசு அங்க ஓடினாலும் நான் விடமாட்டேன்னு சொல்லி. இது எங்க பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி ஸ்லோகம். நாலஸ்ய மூலம் சரணாங்குலிப்யாம் பத்மம் பிரசூனம் கரபங்கஜேன கிருண்ணன் கிரகீதம் ஹிருதயாம்புஜம்னு மதியமாவே தயசீதி மன்யே. அந்த தாமரையின் நாளத்தையும் திருவடியால பிடிச்சுண்டு, தாமரைங்கிற நம்ம மனசையும் இறுக்கி பிடிச்சுண்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்படியே குருவாயூர்ல இருந்து குச்சேலர் சரித்திரத்தை கேளுங்கோன்னு நம்ம மனசை எல்லாம் குருவாயூரப்பன் உள்ள தாமரைகளை எல்லாம் அவன் கையிலே இப்போது கைப்பற்றி விட்டான். இப்போது நம் உள்ள தாமரைகள் குருவாயூரப்பன் கையில் இருக்க, நாமே மானசீகமாக பட்டத்திரி மண்டபத்துக்கு அருகில் இருக்க, குருவாயூரப்பனை எதிரில் இருக்க, அவனோடு பேசி குச்சேலர் சரித்திரத்தை அனுபவிக்க நீங்களும் தயாராக. இப்போ குச்சேலர் சரித்திரம் பார்க்க போறோம்.